ஹலோ ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பன்னீர் பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பன்னீர் எடுத்து நம்ம நல்லா துருவி வச்சுருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கரம் மசாலா தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கிறிஸ்பினஸ்க்காக. கருவேப்பிலை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். பாருங்க, கரெக்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணவே வேண்டியதில்லை. இந்த மாதிரி எல்லாம் பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பால்ஸ் எடுத்து அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி வச்சிடணும். அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் வந்து ரொம்ப தண்ணியோட்டம் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக வேண்டாம். இது வந்து கிறிஸ்பினஸ்க்காக நம்ம வந்து இந்த மாதிரி கோட் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து நம்ம கோட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி கோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், இதெல்லாம் செட் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம். கடாய் ஹீட் ஆனதையும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 5 to 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு செக் பண்ணிக்கோங்க, அது எப்படி வந்து இந்த மேலே இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துருச்சு, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு குயிக் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம், குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே வந்து இந்த பன்னீர்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உள்ள சீஸும் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.